Hello champions. Yes, NEET Counselling round 2 ஓட dates இப்போ delay ஆயிட்டு இருக்கு. இதற்கான காரணம் என்ன? round 1ல நிறைய ஸ்டூடண்ட்ஸ் அவங்களோட சீட்டை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னு நியூஸ்ல நாங்க பார்த்துட்டு இருக்கோமே மேம். அதற்கான ரீசன் என்ன? இதை எல்லாம் யோசிக்கும் போது எங்க மைண்ட் ஃபுல்லா ஒரு குழப்பத்துல இருக்கு மேம். நாங்க என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன்னா this video is for you. ஏன்னா இதை பத்தின detailed clarification from A to Z பவர் பேக்டா உனக்கு ஃபுல்லா நான் சொல்ல போறேன். ஸோ இந்த மாதிரி எம்சிசி கிட்ட இருந்தும் உன்னோட நீட் கிட்ட இருந்தும் உனக்கு எந்த அப்டேட்ஸ் வந்தாலும் அதை கிளியர் கட்டா தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணு. பிகாஸ் நம்ம சேனல்ல எல்லா அப்டேட்ஸையும் இனி அக்கு வேற ஆணி வேற நம்ம போஸ்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட ரவுண்ட் 2ஓட டேட்ஸ் டிலே ஆயிருக்கு. என்ன காரணம்? அஃபிஷியலா 21st அன்னைக்கு நம்மளோட எம்எம்சி வந்துட்டு ஒரு நோட்டீஸ், அர்ஜென்ட் நோட்டீஸை வந்துட்டு வெளியிடுறாங்க. இது என்ன நோட்டீஸ்னா, எம்எம்சிக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எங்களுக்கு ரவுண்ட் 1ல நாங்கள் எடுத்த சீட் வேணாம், நாங்கள் காலேஜ் ஜாயின் பண்ணிட்டோம், சீட்டை வந்துட்டு வாங்கிட்டோம், பட் வி டோன்ட் வாண்ட் தட் சீட் அப்படின்னு ரவுண்ட் 1 ரிசல்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறமா ஆஃப்டர் த ரிசல்ட்ஸ் வாஸ் அனௌன்ஸ் தே ஸ்டார்டட் டு சே நிறைய பாப் ஆஃப் மெயில்ஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சாங்க. ஸோ இதை பார்த்த எம்சிசி உடனே தே கேம் அப் வித் திஸ் அர்ஜென்ட் நோட்டீஸ். அதாவது ஏதாவது ஸ்டூடெண்ட்க்கு அவங்களோட காலேஜ் சீட் பிடிக்காம ரிசைன் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா தே கேன் ரிசைன் அப்படின்னு சொன்னாங்க. பட் இவங்க ரிசைன் பண்றதுக்கான காரணம் என்ன மேம்? நீட் எக்ஸாம் போன வருஷம் இந்த வருஷம் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டா இருந்துச்சு. ஸோ நீட் எக்ஸாம் டிஃபிகல்ட்டா இருந்துச்சு, நமக்கு இந்த வருஷம் சீட்டு கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படிங்கிற ஒரு பதத்தில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸுமே ரவுண்ட் 1ல என்ன காலேஜ் கிடைச்சாலும் சரி, ஏதோ ஒன்று கிடைச்சிருச்சுப்பா அதை வாங்கிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி வச்சுக்கிட்டாங்க. பட் ரவுண்ட் 1ஓட ரிசல்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் க்ளோசிங் மார்க்ஸ் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தே காட் அ ஃபேத். அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. ரவுண்ட் 1லயே கட் ஆஃப் கம்மியாக தான் இருக்கு, அப்போ ரவுண்ட் 2ல இன்னும் கம்மியாகும்ல அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் இந்த மாதிரி எல்லாரும் சீட்ஸை ரிசைன் பண்றாங்க. ஸோ இப்படி ரிசைன் பண்றவங்க எப்போ மேம் அஃபிஷியலா சீட்டை வந்து ரெசிக்னேட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எம்சிசி ஹாஸ் கிவன் அ டேட் between 21st morning 11 o'clock till 25th evening 5 o'clock. சரி மேம், இதற்கான ப்ரொசீஜர் என்ன மேம்? நான் ரவுண்ட் 1ல வந்து காலேஜ் ஜாயின் பண்ணிட்டேன், ஆர் மை டியர் எம்சிசி நான் ரவுண்ட் 1ல வந்து காலேஜ் ஜாயின் பண்ணிட்டேன், பட் எனக்கு அப்டைன் பண்ண சீட் எனக்கு இப்போ வேணாம், ஐ வாண்ட் டு ரிசைன் ஃப்ரம் தட் சீட், ஐ வில் கோ வித் அதர் ரவுண்ட்ஸ், நான் மற்ற ரவுண்ட்ஸில் வந்து வேற ஏதாச்சும் காலேஜை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிற எல்லாரும் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, அவங்க டைரக்டாக அவங்களோட காலேஜுக்கு போய் அவங்களோட ரெசிக்னேஷன் லெட்டரை கொடுக்கணும். இதைத்தான் எம்சிசி சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது முக்கியமான விஷயம், நான் ஆன்லைன்ல பண்ணிக்கிறேன், நான் வந்து கால் பண்ணி காலேஜ்கிட்ட பேசிக்கிறேன் அப்படிங்கிறதுலாம் நடக்கக்கூடாது. யூ ஹாவ் டு பி பிசிக்கலி பிரசன்ட் டு ரிசைன் யுவர் சீட். எந்த காலேஜில் சீட் கிடைச்சிச்சோ அந்த காலேஜுக்கு போய் நீ உன்னோட சீட்டை கண்டிப்பா ரிசைன் பண்ணணும். மூணாவது, நீ அப்படி ரிசைன் பண்ணிட்டேனா அந்த ரெசிக்னேஷன் லெட்டரை நம்மளோட காலேஜ், எந்த காலேஜ்க்கு நீங்க போயிருக்கீங்களோ அந்த மெடிக்கல் காலேஜ் எம்எம்சியோட அஃபிஷியல் வெப்சைட்ல அப்டேட் பண்ணுவாங்க. வாட் யூ ஹாவ் டு டூ இஸ், நீ அந்த காலேஜ்ல இருந்து ரிசைன் பண்ணிட்டேனா அந்த ரெசிக்னேஷன் லெட்டரை எம்சிசியோட போர்ட்டல்ல இருந்து நீ கண்டிப்பா ஒரு ஆன்லைன் காப்பி எடுத்து வச்சிருக்கணும். நீ அதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும், ஆன்லைன்ல கொடுத்துருக்காங்களான்னு கன்ஃபார்ம் பண்ணணும். ஏன்னா அப்படி ஆன்லைன்ல உன்னோட ரெசிக்னேஷன் சீட் இல்லைன்னா ஆப்வியஸ்லி யோர் சீட் இஸ் கோயிங் டு பி நல் அண்ட் வாய்ட். நீ ரிசைன் பண்ணது அங்க கணக்குல இருக்காது, நீ அந்த காலேஜ்ல தான் போய் படிக்கணும். ரைட் மேம், இப்போ இதனால என்ன நடந்துச்சு, ஏன் என்னோட ரவுண்ட் 2 கவுன்சிலிங் டிலே ஆகுது மேம்? கொஞ்ச நாளைக்கு
நாளைக்கு முன்னாடி ஜஸ்ட் மேபி 4-5 days பிஃபோர் நீங்கள் தானே ஒரு வீடியோவில் ரவுண்ட் 2 வந்துட்டு 21st ஆரம்பிக்கும் 22nd ஆரம்பிக்கும் அப்படின்லாம் சொன்னீங்க. ஸோ வாட் ஹேப்பன் வித் தட் மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, I'll show you one thing. இந்த ஷீட்டை பாருங்களேன். இது எம்சிசியோட அஃபீஷியல் வெப்சைட்டில் அவங்க அனௌன்ஸ் பண்ண டேட்டா. அந்த டேட்டா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பேமெண்ட் 21st of Augustலேருந்து 26th of Augustக்குள்ள ரவுண்ட் 2க்கு நடந்திருக்கணும். சாய்ஸ் லாக்கிங் 22nd to 26. ப்ராசஸிங் ஆஃப் சீட் அலாட்மெண்ட் 27 to 28க்குள்ள நடந்து உனக்கு சீட்டா அவங்க 29th of Augustக்குள்ள கொடுத்துருவாங்க. அண்ட் ஃபைனலா நீ ஜாயின் பண்றேன்னா நீ 5th of Septemberக்குள்ள ஜாயின் பண்ணும் அந்த காலேஜுக்கு. அண்ட் உன்னோட வெரிஃபிகேஷன் டேட்டா வெரிஃபிகேஷன் அதெல்லாம் அவங்க 6th to 8th Septemberக்குள்ள பண்ணணும் அப்படின்னு எம்சிசி அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்ல நீயே போய் பார்க்கலாம். அஃபீஷியல் வெப்சைட்ல ரவுண்ட் 2க்கான டேட்ஸை கொடுத்துருந்தாங்க. பட் டியூ டு திஸ் இஷ்யூ இப்போ நிறைய பேர் ரிசைன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்களே, அந்த இஷ்யூனால என்ன ஆயிடுச்சுன்னா எம்சிசினால இந்த டேட்ஸை ஃபாலோ பண்ண முடியல. They were not able to follow this dates. அதனால தான் அவங்க இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா 21st to 25thக்குள்ள ஃபர்ஸ்ட் யாராச்சும் ரிசைன் பண்றீங்கன்னா 21st to 25thக்குள்ள யாராச்சும் அவங்க சீட்ஸை ரிசைன் பண்றீங்கன்னா பண்ணிக்கோங்க. ஆஃப்டர் ரெசிக்னேஷன் நம்மளோட காலேஜஸ் இருக்காங்க பார்த்தியா, பீட் கவர்மெண்ட் ஆர் பிரைவேட் ஆர் ஈவன் பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ், இந்த காலேஜஸ்லாம் பேலன்ஸ் அவங்கள்ட்ட எத்தனை சீட் இருக்கு அப்படிங்கிறத எம்சிசிக்கு சொல்லுவாங்க. They will inform MCC about the vacant seats. And once MCCக்கு இந்த டேட்டா கிடைச்சதுக்கு அப்புறமா தான் ரவுண்ட் 2 ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது எப்போ மேம் நடக்கும்? மோஸ்ட் ப்ராபப்ளி 25th அப்புறம் தான். ஏன்னா 25th வரைக்குமே இவங்க வந்து சீட்டை வந்துட்டு ரிசைன் பண்ணிங்கன்னா பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி ஆகஸ்ட் எண்டில் வர்றதுக்கான சான்ஸ் ஆர் செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. புரிஞ்சுச்சா? கிளியரா? ஸோ எஸ், இந்த விஷயத்த தயவு செஞ்சு மைண்டில் எடுத்துக்கோ. அஃப்கோர்ஸ் யாராக இருந்தாலும் இதெல்லாம் ப்ராசஸ் பண்ணோன்னா கொஞ்சம் டைம் ஆகும் இல்லையா? ஸோ அதே டைம் தான் எம்சிசியும் எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு நேரத்தில் நீ உன்னோட ரவுண்ட் 1 சீட்டை ரிசைன் பண்ணுறேன்னா ரிசைன் பண்ணிக்கோ. இல்லை மேம் நான் நெக்ஸ்ட் சீட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னா வெயிட் பண்ணு. காம் அண்ட் கம்போஸ்டாக இரு. யாராச்சும் மேம் ஐயோ தம்பி உன்னோட கவுன்சிலிங் என்னாச்சு, பாப்பா உன் கவுன்சிலிங் என்னாச்சு அப்படின்னு கேட்டாங்கன்னா ரிலாக்ஸ்டாக இரு. பதட்டப்படாமல் அவங்களுக்கு இந்த ப்ராசஸை சொல்லுங்கள். கிளியரா? ஸோ இந்த மாதிரி எல்லா டேட்டாஸையும் டீட்டெயில்டா கிளியரா உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுக்காக தான் நாங்கள் வேதாந்து நீட் தமிழில் இருக்கோம். ஸோ தயவு செஞ்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண. அப்போதான் இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனுமே ஒவ்வொரு புல்லட்டினையும் ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனையும் நாங்கள் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்குற மாதிரி இருக்கும். ஆல்சோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, உனக்கு நான் சொன்ன எக்ஸ்பிளனேஷன் கிளியராக புரிஞ்சிச்சுன்னா தயவு செஞ்சு ஒரு லைக்கை போடு. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்ணா ப்ளீஸ் மேம் எனக்கு இந்த டவுட் இருக்கு ஆனால் யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரியல அப்படின்னு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ அண்ட் ப்ளீஸ் பி ஓப்பன் டு ஆஸ்க் டு அஸ் இன் த கமெண்ட் செக்ஷன். நாங்கள் இருக்கோம். உனக்கு என்ன டவுட்டு வேணாலும் என்ன சப்போர்ட் வேணாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நாங்கள் பார்த்துக்கிறோம். ஸோ வித் திஸ் ஐ எம் வைண்டிங் அப் திஸ் செஷன் மை டியர். Thank you so much for being in the class. Until then, this is Primla ma'am signing off. Tada bye bye. Take care and have a great day.